ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மலேசியன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் மெக்டொனால்ட்ஸோட ஸ்பெஷல் சிக்கன் கஞ்சி. வாங்க அது எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் அதுக்கு போன்லெஸ்ஸாக 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 2 hours ஊற வச்ச பச்சரிசி, மேகி பிராண்டோட சிக்கன் ஸ்டாக், பொடியாக கட் பண்ண பூண்டு, நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் அது கூட பழுத்த மிளகாயும் ஒரு 5-6 பீசஸ்ஸு. இப்போது நம்ம இந்த பாத்திரத்தில் தான் கஞ்சி பண்ண போகிறோம். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை வேக வைக்க போகிறேன். இதை நீங்கள் இப்படியே வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போயே கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அப்புறம் சிக்கன் கரைஞ்சிரும். பெரிய பெரிய பீசஸாகவே எடுத்துக்கோங்க, சின்ன பீசஸாக எடுக்க வேணாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு மெயினான சீக்ரெட்டே இது தான். நம்ம சிக்கன் வேக வச்ச அதே தண்ணியில் தான் நம்ம அரிசியும் வேக போட போகிறோம். அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட மேகி பிராண்டோட சிக்கன் ஸ்டாக்கை சேர்த்துக்கலாம். அப்படியே போடாமல் இந்த மாதிரி இது உதுத்து விடுங்க, இல்லைனா கட்டியாக போய் நின்றுக்கும். சிக்கன் ஸ்டாக் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். வெறும் 15 ரூபா தான். இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இது தான். இதில் நீங்கள் மேகி பிராண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை பெருசாக நறுக்காதீங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா தான் கஞ்சி எடுத்து நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சாதம். இதை நம்ம கரண்டிலே மசிச்சு விட்டுக்கலாம், அப்போ தான் கஞ்சி பதத்துக்கு வரும். இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போட வேண்டாம், இந்த மாதிரி 1 பீஸ் 2 பீஸ் போட்டால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு சாதம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்க்க போகிறோம். நான் முதல்ல வேக வச்சு எடுத்துருக்க சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த கஞ்சியோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனையும் கஞ்சியும் நல்லா கிண்டி விடலாம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட ஃபிஷ் சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது அதை தனியாக வச்சிடலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட நீளமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாயும் பழுத்த மிளகாயும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம்.
இதையும் நம்ம வந்து லைட்டாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா சளி பிடிச்சவங்களுக்கு, இருமல் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த கொரோனா டைமில் இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த கஞ்சி ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் மிளகாயும் இது மேலே தூவி, உங்களுக்கு தேவைன்னா நல்லா பெப்பர் நிறையா தூவிட்டு, சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் தூவி இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மெக்டானல்ட்ஸ் ஸ்பெஷல் சிக்கன் கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நான் வந்து மெக்டானல்ட்ஸில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் தான் இந்த கஞ்சி பண்ணியிருக்கேன். அதே டேஸ்ட்டில் தான் வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கஞ்சி. உங்களை நான் அடுத்து இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.